வர்மா கால் பண்ணிட்டே இருக்கான். எப்பவும் போல நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லு. ஓகே சார். ஹலோ, ப்ரொஃபஸர் மீட்டிங்கில் இருக்கார் வர்மா. சார் அவன் உள்ளே வந்துட்டானா? உள்ள விடாத. ம், ஓகே சார். நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் சந்திரமௌலி. இந்த உலகத்திலேயே தனியாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது நம்ம ப்ரொஃபஸர் தான். பட் எங்கள் ஊரில் தனியாக பேசுகிறவங்கள ப்ரொஃபஸர்னு சொல்ல மாட்டாங்க. யூ வில் நெவர் சேஞ்ச் நந்தி. நந்தி வர்மன். ஏன் இப்படி அடிக்கடி வந்து மிஸ் பண்ற? ஐ கான்ட் கிவ் யூ வாட் யூ வாண்ட். கொடுப்பீங்க. வாட்? இது எப்படி கிடைச்சது? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் கான்டாக்ட் இருக்குமா? இன்னும் 3 பார்ட் வேணுமே. இந்த மேப்போட இன்னொரு பார்ட் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும். என் டீம் காட்டுக்குள்ளே இறங்கிட்டாங்க. ஏ ஃபூல், ஏதோ சின்ன பசங்களை உள்ள விட்டா அதை எடுத்துருவியா? அந்த காட்டை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? இன்னைக்கு நாகமலைங்கிற காடு முன்னொரு காலத்தில் நாகர்கள் வாழ்ந்த பூமி. நாகதேசம்னு சொல்லுவாங்க. அங்கே 5 வகையான நாகக்கற்கள் இருந்துச்சு. அந்த நாகக்கற்களுக்கு பஞ்சபூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உண்டு. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கற்கள் நாகமலை காட்டில் தான் மறைஞ்சிருக்கு. ஆனால் இதை எடுக்க போகிற எங்கள் ப்ரொஃபஸர் யானை காட்டை கூட தாண்ட முடியாமல் கால் உடஞ்சி திரும்பிட்டார். கரெக்ட்? டே ஃபூல், அந்த 10 பேரில் உயிரோடு திரும்பினது 2 பேர் தான். அதில் ஒன்று நான். அந்த 8 பேரில் ஒருத்தன் அப்ப என்கிட்ட பேசுறீங்க? உங்க கூட சேர்ந்து எத்தனை வருஷமா ரிசர்ச் பண்ணி கம்போடியா காடு மலையெல்லாம் தேடி கிடைச்ச மேப் சார் அது. அதுல எப்பனோட உசுறு இருக்கு. அதுல எனக்கு உரிமை இருக்கு. ஏதோ உங்க சொத்து மாதிரி பேசுறீங்க. அது ஏன் சொத்து இல்லடா, அது நெட்வொர்க்கோட சொத்து. யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும் மிஸ்டர் சந்திரமௌலி. சோழர்களை கண்டுபிடிக்க உங்களை அனுப்புனா நீங்க காணாம போயிட்டீங்க. அப்புறம் உங்களே ஆர்மி வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. திரும்ப நாகக்கற்கள் கண்டுபிடிக்க போன எல்லா மொத்த டீமையும் காலி பண்ணிட்டீங்க. புல்ஷிட். அங்க உள்ள இருக்கிறது அனிமல்ஸ் மட்டும் இல்லடா, அது அமானுஷ பூமி. உன்னை மாதிரி மூர்க்கனுக்கு எப்படிடா மேப்பை கொடுக்கறது? சில விஷயங்களை மூர்க்கனால மட்டும் தான் பண்ண முடியும். சரி சார். சார், என் ஏஜில் இருந்தப்ப அந்த நாகக்கற்கள் எடுக்க தான் உங்களோட ஒரே லட்சியம். கரெக்டு தானே சார்? உங்கள் எய்ம் நிறைவேற்றாமலே சாகுன்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 மேப்பையும் கனெக்ட் பண்ணால் நாகமலையோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போயிடலாம். கரெக்டாக சார்? அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். சார், தோத்தா ஏன் உயிர் போக போகுது? அதில் உங்களுக்கு என்ன சார் லாஸ்? ஆனால் ஜெயிச்சிட்டேன்னா சார், என்னோட ஜிபிஎஸ் டீட்டெயில், எங்கள் ஆளோட மொத்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். சார், நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை ட்ராக் பண்ணலாம். என்னை நம்பி கொடுங்க சார். You're a very stubborn person. சார், அந்த 3வது மேப் பற்றி உங்கள் ஐடியா என்ன சார்? கடைசியா இருந்த கிங் அவரோட பொற்கோளர்கிட்ட இதை கொடுத்ததா இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த பொற்கோளர் வம்சம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த மேப்ல இருக்கிற சிம்பிள் மேபி அங்க இருக்கலாம், பட் ஐம் நாட் ஷுவர். பாய். வர்மா கிளம்பின அதே நேரம் வர்மா டீம் காட்டுக்குள்ள போனாங்க. யானைக்காடு வரைக்கும் போக ஒரு கைடை பிடிச்சாங்க. யானைக்காடு வரைக்கும் போய் வர்மாக்கு வெயிட் பண்ணுறதான் பிளான். கேத்ரின், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்னியே, நீ எப்படி இதுக்குள்ளே வந்த? என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிறைய வைல்ட் லைஃப் அனிமல்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் தேவை. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா டிஸ்கவரியில் ஜாப் அப்ளை பண்ணிடுவேன். சார்,
மன்னிச்சிருங்க சார், சாமான்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகேண்ணா, ஏறுங்க. அண்ணே, நீங்களே வண்டி எடுக்கிறீங்களா? சரிங்க சார், ஏறுங்க. வர்மா ஏன் இந்த டீமை செலக்ட் பண்ணா? இந்த 4 பேருக்கும் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? பலியாடுகளுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? அவங்க பேராசை அவன் யூஸ் பண்ணிக்கிட்டா வர்மாக்கு தெரியும் எப்படி அந்த காடு பலி கேட்கும். தம்பி, என் பின்னாடியே வாங்க, தனியாக எங்கேயும் போயிட வேணாம். என்னடா உள்ள போறதுக்கு முன்னாடி பயமுறுத்துறாரு? வெறும் காடு தானே என்ன, இந்த மாதிரி நிறைய காடு நாங்களும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். தம்பி, இங்கே சில விஷயம் கேலியாக தான் தெரியும். இங்கே எது எங்கே எப்படி வரும்னு சொல்லவே முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண காடு இல்லை இது. இந்த காட்டை பற்றி மொத்தமாக தெரிஞ்சவன் நான் சொல்கிறேன், வாங்க. அண்ணா நம்ம அப்படி தானே. டேய் பேசாம வாடா. எல்லாம் தெரியும்னா நாகமலையை பற்றியும் தெரியுமா? தம்பி, ஏதோ படிப்பு வேலையாக தானே வந்தீங்க, வந்த வேலையை மட்டும் பாருங்க. நாகமலையும் தெரியும், அங்கே போனால் உயிரோட திரும்ப முடியாதுன்னு தெரியும். பார்த்து வாங்க. மொட்டை தலை தொப்பி தலை. காய்ஸ் வணக்கம். இந்த காடை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னா, என் முடிய காடு மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த காடு. யோ மொட்டை, யார் நீ காட்டில் கிராஸ் பண்ணுகிற? சேம் கொஸ்டின் போனக்கு. ஆமா, பெரிய ஆபீசர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிய, யாருப்பா நீ? ஃபர்ஸ்ட் நான் தானே கேட்டேன், சொல்லியா? என் பையன் காணாம போயிட்டான், அதான் தேடிட்டு வந்திருக்கிறேன். பையன் காணாம போனானா நாட்டுக்குள்ள தானே போய் தேடணும். நீ ஏன் காட்டுக்குள்ள வந்து தேடுற? இந்த காட்டுக்குள்ள வரப்போதப்ப காணாம போயிட்டான். திஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளையா? ஹாய் காய்ஸ், திஸ் மொட்டை சன் மிஸ்ஸிங் ஃபாரஸ்ட் ஜில் ஜங் ஜக் டெலிவரி. ஓகே. ஆமா, நீ யார் சொல்லவே இல்லையா? நான் ஒரு சஸ்பென்ஸ் விஷயமா வந்துருக்கேன், ஆனால் அந்த சஸ்பென்ஸ் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். உன் பையனை தேடணும்ல, வா மொட்டை. ஆமாப்பா, சஸ்பென்ஸ். அது என்னப்பா அது? நம்ம செத்ததுக்கு அப்புறம் 6 அடி போட்டு பதிப்பாங்களா, அதுக்கப்புறம் தெரியுமா? அதே தான், வா மொட்டை. உன் பையன் என்ன ஆகிட்டு இருப்பான்? ஹாய் வியூவர்ஸ், நான் தான் உங்கள் ஜெய்சங்கர் பேசுகிறேன். நான் தேடி வந்த பொருள் சீக்கிரமாக நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சோன்னே உங்களை நேரில் வந்து உங்களை எல்லாரும் பார்ட்டி வைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணு ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, வா நீயே இன்ட்ரோ பண்ணிக்கோ. வா. அதான் கருக்குமார். என் பையன் தொலைஞ்சிட்டான், அதான் இவரு கூட சுத்திட்டு இருக்கிறேன். கண்டிப்பா பாய் பாய். நான் வந்து தேடி வந்த பொருளையும் கண்டுபிடிப்பேன், அவங்க பையனையும் கண்டுபிடிப்பேன். ஓகே பாய். ஓகே.